குருவே போற்றி, ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. நிஜ வாழ்க்கை வேறு, கனவு நிஜ உலக நடப்பு ஒன்று, இரவில் உறங்கி விழிப்பது போல் சாக்காடுங்கிறாங்க. நம்ம நிஜ உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது நைட்டில் நம்ம படுத்துடுறோம். படுத்த பிறகு நிஜ உலகத்தில் நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுக்கு தேவையற்ற ஒரு உலகத்தில் நைட்டில் இருக்கும். அது எதனால் ஏற்படுறதுங்கிறது வெகு நாளாக எனக்கு அந்த சந்தேகம் என் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன இரவில் நடக்குது, அதாவது இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே போலவே நைட்லேயும் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் இல்லை இறந்து போனவங்க அவங்களோட உறவாடுறது, இல்லை அது வேறு உலகத்தில் ஏதோ ஒரு நடமாட்டம் ஏற்படுது. அதனால் எனக்கு தூக்கம் சரியில்லாதது போல் எனக்கு தோணுது. அதனால் அது ஏற்படுதா இல்லை அது எதனால் அந்த இது ஏற்படுதுன்றது எனக்கு தெரியல. இந்த மனம் இருக்குது, அது ரொம்ப பொல்லாதது, ஆனால் ரொம்ப தங்கமானது. அந்த மனம் என்ன பண்ணும், நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கும், நம்மளை அசுத்தத்திலையும் தள்ளும். இந்த மனத்தினுடைய எண்ணங்கள் கோர்வையாகும். எண்ணங்கள் கோர்வையாகும்போது அதில் எண்ணம் கருத்துன்னு 2 உருவாகும். கருத்துன்றது மூளையில் பதிஞ்சிடும், எண்ணம்ன்றது மனசோட கலைஞ்சிடும். அப்போது இந்த கருத்தில் எதெல்லாம் பதிஞ்சதோ அதெல்லாம் இரவில் கனவுகளாக வரும். அந்த கனவுகளாக வரும்போது உங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் ஆக்கிடும். செத்தவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி. செத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, இது நம்மளுடைய உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா 16 நாட்கள் வரைக்கும் தான் இந்த உடல் உயிர் ஆன்மா வேறு உடலை எடுக்காது. அந்த 16 நாள் கழிச்ச உடனே அது உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ வேறு உடலில் பூந்துடும். அது புகுந்துட்ட பிறகு எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்கிறாங்க, எங்கள் தங்கச்சிக்கிறாங்க, யாருமே இல்லை. அவங்க இறந்தவங்க அத்தனை பேரும் பிறந்தாகி போச்சு. ஆனால் இந்த மனமாகப்பட்டது அவங்களாம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கிக்குது. அந்த பிம்பமாகப்பட்டது உங்களை தூங்க விடாத கொள்ளுது, தொல்லை கொடுக்குது. இந்த தெளிவு வரணும். இறந்தவங்க பிறந்துட்டாங்களே, அப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்க, இது நம்ம மன கற்பனை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இதெல்லாம் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தெளிவு போகணும். இது பொய்யா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குறோம், தெரியாமல் எதையோ கற்பனை பண்ணியிருக்கிறோம், இனிமேல் அதெல்லாம் கிடையாது அப்படின்றத மனசுக்குள்ளவே நீங்கள் நினைக்கும் போது அது திரும்ப வராது உங்களுக்கு. என்னுடைய நிலையை யார் ஏற்றானோ அவன் செய்யணும். என்னுடைய நிலையை எட்டவே முடியல யாரால், இல்லையா? இதை இப்போ பேசினதே ஒரு பேர் மணிகண்டன். இப்போ சொன்னார், கார் விடுவே இடம் இல்லை சாமி, மைதானம் ஃபுல்லாக காருங்களாக தான் இருக்குது, ஒரு 60-70 கார் இருக்கும் போது இருக்குது அப்படின்னு. அவ்வளோ சம்பளம் காரில் தான் வருவாங்க, அவ்வளோ சம்பளம். ஆனால் இவருக்கு என்ன 3 ஸ்டேட்டு இவர் இன்சார்ஜில் இருந்தது, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. அவர் 3 ஊர்லேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே 10 நாள், அங்கே 10 நாள், அங்கே 10 நாள். இந்த பாடம் பண்ண ஏடா கூடமாக முடியல, அங்கங்கே ரூமுங்களை எடுத்து ரூமுங்களில் போய் லாட்ஜிங்கில் பாடம் பண்ண முடியலன்றதுக்காக அவ்வளோ சம்பளமான வேலையை எழுதி கொடுத்துட்டு கம்மி சம்பளத்துக்கு போய் பாடம் பண்ணிக்கிறான். அந்த அவன் தான் அவன் தான் மூலியமாவது சாதிச்சிருவாங்க. அப்படி தான் அருணகிரிநாதருக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தாங்க. இப்போ இந்த ஞானம்லாம் உனக்கோ எனக்கோ ஏன் கொடுக்கல? நம்மனா விரோதியா எதிரியானா? இல்லை, பல கோடி பிறவிகளை கடந்து வந்தவங்க நம்மெல்லாம் வந்திருக்கிறோம். இன்னும் பல பிறவிகளை கடந்து போக வேண்டியிருக்கோம். அப்படியே போகலன்னாலும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்ற மாதிரி இன்றைக்கி இந்த பாதையில் வந்துட்டோம். நம்ம நாளைக்கு நமக்கே கூட அந்த நிலைகள் வரலாம். வந்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உடல் விட்டு உடல், இதுக்கு அட்டாங்க யோகம் அதை செய்தால்
அட்டாங்க அந்த ஞானங்களை பெறலாம். இது என்னன்னா லஹிமா, கரிமா, மகிமா, இதை மாதிரி ஒரு 8 விதமான சித்திகள் இருக்குது. இந்த 8 விதமான அட்டாங்க சித்திகள் அட்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாங்க சித்திகளில் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இந்த உடலை சும்மா ஜோதியாக வந்து நம்ம வள்ளல் பெருமான் ஜோதியாக கொண்டு போயிட்டார், நெருப்பாக்கிட்டார் உடலை. அதே மாதிரி பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் சிவலிங்கமாக மாறிட்டார். இதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மேக்சிமம். இது வந்து சும்மா நான் ஏதோ சும்மா சொல்கிறது கிடையாது, வரலாறு. அவர் வந்து திருவெற்றியூரில் சிவலிங்கமாக மாறிட்டார். அப்போது இந்த உடலை மாற்றிக்கலான்றது உண்மை தானே? இதுதான் நீங்கள் யோசிக்கணும். இந்த உடலை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றணும்னு நீ நினைக்கிற, அதுக்கேற்ற மாதிரி ஞானத்துக்கு நீ வந்தீங்கன்னா அந்த உடலை அப்படி மாற்றிக்கலாம். இப்போது லஹிமா அப்படின்னா இந்த உடல் பஞ்சு மாதிரி காற்றுல மிதக்கும். கரிமானம் சின்னதாக கண்ணுக்கு தெரியாத இவ்வளோண்டு பூச்சி மாதிரி இந்த உடல் ஆயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி இன்னொன்று பிராப்தி, இதெல்லாம் இது அதாவது வானுக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து இறைவன்லாம் விஸ்வரூபம் காட்டுறாங்களே, அதையே கூட நீ காட்டலாம். உனக்கு அந்த ஆற்றல் இருக்குது, நீ அதை வளர்த்துக்கினா அதை பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணுறவங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போய் அந்த அந்த கிரகத்தோட ஆற்றல் என்ன, அதோட பலாபலன்கள் என்ன, அதுக்கும் மனிதர்களுக்கும் என்ன லிங்க் இருக்குது, மனிதன் ஏன் கிரகத்தை ஃபாலோ பண்ணி வாழ வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது, அப்புறம் இந்த சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் பாம்பு 2 பாடல் கேட்டிருக்கியா? அது வேற அது வேற. இந்த பாம்பு 2ன்னுவாங்க. இந்த பாடல்களை எல்லாம் வெளியில் போய் அவங்க ஞானிகள் வந்து உடலை விட்டு வெளியில் போய் இதையெல்லாம் பார்த்து மீண்டும் உடலுக்குள்ளே வந்து இதெல்லாம் எழுதி வச்சாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு கிழமைகள், நேரம், சூரியன் உதிக்கிற திசை, தினங்கள் இதெல்லாம் எப்படி கிடச்சிது? யார் போய் பார்த்தாங்க? ஞானிகள் எழுதி வச்சது தான். அந்த காலண்டரு என்னது இது பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து குறிப்பெடுத்து அவங்க எழுதி வச்சதுனால நம்ம இன்னைய வரைக்கும் அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க உடலை விட்டு போய் ஆராய்ஞ்சாங்க. இந்த ஆராய்ச்சியெல்லாம் அறிவியல் இல்லாதப்போ 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எழுதி வச்சது. இப்போது செவ்வாய் கிரகம் அங்கே மண் சிகப்புன்றது யாருக்கு தெரியும்? 3000 வருஷத்துக்கு முன்னாடியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அருணகிரிநாதர் எழுதுகிறாருன்னா போய் இவர் போய் பார்க்காம அதை எழுத முடியுமா? முடியாது. அப்போது விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு முன்னாடியே மெஞ்ஞானம் இருந்தது. மெஞ்ஞானத்திலிருந்து தான் விஞ்ஞானம் ஒரு துளி இப்போ வந்திருக்குது. ஆக மேலே இருக்கிறதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு சொன்னால் ஞானம் வரணும். ஞானம் வரணும்னு சொன்னால் இந்த பாடத்தை சிறப்பாக செய்தால் ஞானம் வரும். ஞானம் வந்ததுன்னா இறைவனை அடையலாமான்றது இல்லை, இறைவனே நீ தான். 2வது விஷயம் உணரலாமே தவிர அடைய முடியாது. ஏன்னா காற்று எப்படி உடலில் நம்ம உணர்கிறோமோ அப்படி இறைவனை உணரலாமே தவிர நீயே இறைவன் ஆகலாமே தவிர இறைவன் ஒன்று தனியாக இல்லை. தனியாக இருந்தால் தான் நான் அதை அடையணும் ஒரு இலக்கை வச்சுக்கிறதுக்கு. எந்த இலக்கம் கிடையாது. இலக்கெல்லாம் உனக்குள்ளவே. நீ இறைவனை அடையணும்னா நீயே இறைவனாக ஆகணும். இதுதான் இலக்கு. இறைவன் எங்கேயும் அட்ரஸ் கொடுத்து அங்கே நான் இங்கே பலான இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன், யாராவது வேணா வாங்கப்பா என்னை வந்து பார்த்துட்டு போங்கப்பான்னு எந்த கடவுளும் அட்ரஸ் கொடுக்கல. அப்போது எங்கேயும் அவர் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறாரு. நீ அதை அடையணுன்ற அவசியம் ஏற்பட்டதுன்னா நீ முயற்சி பண்ணி உனக்குள்ளே தேடு, கிடைக்கும். ஆனால் ரமணர் சொல்லிக்கிறாரு செம்பன் கிராமத்தில் இறைவன் இருக்கிறாரு, அங்கே நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் பண்ணுறதெல்லாம் சொல்லிக்கிறாயா? வெளியே இருக்கிறாரு. ஆமாப்பா, பயணம் பண்ணாருப்பா. அவர் பயணம் பண்ணி செம்பன் கிராமத்தில் தான் அவர் இருக்கிறாரு. எங்கே இருக்குது செம்பன் கிராமம்? அது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் தாண்டி போனோம். யார் சொன்னாங்க உனக்கு? இதுதான் ரமணர். எங்கே சொன்ன நீ? ரமணர் சொன்னதை இப்படி எடுத்தீங்க? ரமணர் பாடத்தில் இருக்கையா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னா பக்கத்து வீட்டுக்காரன் கதவை போய் தட்டினா உத கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? தட்டுங்கள் திறக்கப்படும்னா என்ன தட்ட சொன்னாங்க உன்னை? கேளுங்கள் தரப்படும்னா என்ன கேட்க சொன்னாங்க? ஒவ்வொரு ஞானிக்கிட்டையும் ஞானத்தை வாங்கிக்கப்பா, அங்கே போய் கேளுப்பான்னாங்க. உன்னோட இதய கதவை தட்ட சொன்னாங்க.
இதே கதவை தட்ட சொன்னாங்க. ஞானத்தை போய் ஞானிகள் கிட்ட வாங்கிக்க, அங்கே போய் தட்டி கேட்டு வாங்கிக்கப்பான்னு சொன்னாங்க. ரமணர் என்ன சொன்னார்? உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கப்பான்னாரு. அப்ப நான் உன்னை யாருன்னு கேளு. நான் யாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆமா, நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தோட அனுபவத்தை பெறத்துக்கு வரேனா, இல்லைன்னா ஆன்மாவோட அனுபவத்தை பெறத்துக்கு நம்ம கற்றுக்கணுமா? அது புரியலையே. முதல்ல நான்ன்றது யார் அது சொல்லு. நான் என்பது வந்து ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆன்மா அனுபவத்தை பெற வரோமான்னா, ஆன்மாவுக்கு தான் அனுபவம் வேணும்னு தான் இங்கே வர்றது பிறப்புக்கு. இந்த உடல் வந்து பல கோடி உடல்கள் எடுத்திருக்கிற நீ. இந்த உடல் சதம் இல்லை. உடல் இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு அழிஞ்சிரும். ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போது ஆன்மா அனுபவம் பெறுவதற்காக உடல் எடுத்துகிட்டு வருது. அந்த உடலை வச்சு சில அனுபவங்களை எடுத்துக்கிட்டு உடலை இங்கே போட்டுட்டு மீண்டும் போயிடும். இதுதான் ஆன்மாவோட வேலை. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, இந்த உடலுக்கு அழிவு உண்டு. அதனால் இந்த உடல் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆன்மா அழியவே அழியாது. இந்த ஆன்மா கடைத்தேற்றத்துக்கு தான் மீண்டும் மீண்டும் உடல் எடுத்து வந்து கடைசியாக அது கடைத்தேற்றம் ஆனதுக்கப்புறம் இறைவனோட ஐக்கியமாயிடுது. இறைவனோட ஐக்கியமாயிடுதுன்னு சொன்னால் இறைவன் ஆயிடுதுன்னு அர்த்தம். நம்மளே இறைவன் ஆயிடும். கண்டிப்பாக. அதில் ஒன்று இப்போ எந்த கோயிலில் உனக்கு எந்த கடவுளாவது வந்து எனக்கு கோயில் கட்டுப்பா நான் கேட்டாங்க உன்ன? இல்லை இல்லை, நம்ம தானே கோயில் கட்டுறோம். கடவுள் நம்ம கடவுள் இப்போ கடவுளை நம்ம பார்த்ததே கிடையாது. கடவுளை ஏன்பா கடவுளை பார்த்ததில்ல, பார்த்த கடவுளை நீ தான் சொல்லின்னு இருக்கிறமாப்பா. அந்த ஸ்டேஜ் வர மாட்டேது ஐயா. இன்னும் வரல உனக்கு. அதாவது தாழ்வு மனப்பான்மை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? தாழ்வு மனப்பான்மை. ஐயோ நான் மனுஷனே இல்லைப்பா, நாங்களாம் போய் உட்காரவே முடியாது, ஓரமாக ஒதுங்கி ஒருத்தர் நின்னுங்கிறாருன்னா அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணால் அந்த வெள்ளையாக இங்கே எல்லாரும் ஃபாரின் போகிறோம், எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். இவர் மட்டும் இவரை விட இன்னும் வேறு யாராவது கோச்சிக்கு போகிறாரு, வேறு யாரும் இவரை விட கருப்பான ஆள் யாரோ ஒருத்தர். அங்கே போகும்போது என்ன ஆகும்னா, சேரில் வாப்பா உட்காருப்பான்றாங்கன்னு வச்சுங்க. எல்லாம் வெள்ளைக்காரங்க ஒரு 25 பேர் உட்காந்துங்கிறாங்க. 26ஆவதா இவரை கூப்பிட்றாங்க, வாங்க உட்காருங்கண்ணா. இல்லை பரவாயில்ல நான் நிற்கிறேன், சும்மா வாப்பா உட்காரு. இல்லை நான் நிற்கிறேன்னு. காரணம் என்னன்னா, எல்லாம் வெள்ளை பளீர்னு அடிக்குது, நம்ம போய் கருப்பாக போய் அங்கே எங்கே உட்கார்றது? இது ஒரு தாழ்வு மனப்பான்மை மனசில். இந்த கலருக்கு அவ்வளோ பெரிய அதே மாதிரி தான் உங்ககிட்ட அந்த தாழ்வு மனப்பான்மை. என்னன்னா, நான் எப்படி, எனக்கு இது சாத்தியமா, இது என்னால் முடியுமா? அப்படி கிடையாது. எல்லாராலையும் எல்லாம் முடியும். எல்லாருக்கும் ஆன்மான்றது ஒரே மாதிரி தான். இப்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள், யானைன்னு இருக்கு, யானைக்கு ஆன்மா ஒன்று தான், எறும்புக்கும் ஆன்மா ஒன்று தான். யானை அவ்வளோ பெருசு இருக்கு, எறும்பு இவ்வளோண்டு இருக்கு. இதோட ஆன்மா அதோட ஆன்மா ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்று தான். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை